ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்காக 2025ல இப்போ புதுசா ரிலீஸ் ஆன டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாறுமாறான மலையாள படம் கொண்டு வந்திருக்கேன். மலையாளம்ல இன்வெஸ்டிகேஷன் படத்தை யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது, அந்த அளவுக்கு தாறுமாறா எடுப்பாங்க. இந்த படத்துல கடந்த 50 வருஷமா ஒரு கிராமத்துல எந்த விதமான கிரைமும் நடக்காம அமைதியா போயிட்டு இருக்கும் போது திடீர்னு அந்த ஊருக்குள்ள ஒரு கொலை விழுகுது. அந்த ஒரு கொலையோட முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா தொடர்ந்து ஏதோ ஒரு சீரியல் கில்லர் கொலை பண்ணிட்டே இருக்கா மக்களே. அந்த கொலைகாரனை போலீஸோட சேர்ந்து நம்ம ஹீரோ கண்டுபிடிக்க ட்ரை பண்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோக்கும் அந்த போலீஸ்க்கும் போட்டி, நான் கண்டுபிடிக்கிறேன்னா நீ கண்டுபிடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அந்த கொலைகாரனை கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படின்றதுதான் கதை. கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இப்பெல்லாம் நம்ம சேனல்ல சரியா வியூஸே போக மாட்டேங்குது மக்களே. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. முடிஞ்சா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க மக்களே. இப்போ நம்ம கதைக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்துல வர பெல்லையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்துடைய ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம ஹீரோவுடைய அம்மா அப்பாவை காமிக்கிறாங்க. இவங்க தன்னுடைய பையனுக்கு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு பொண்ணு கேட்கும் போது, உங்க பையன் என்ன வேலை பாக்குறாரு, உங்க பையன் வந்துட்டு வேலை வெட்டியே இல்லாம அதுவும் ஏதோ டிடெக்டிவா இருக்கேன், ஊருக்குள்ள என்ன காணாம போனாலும் நான் கண்டுபிடிக்கிறேன், முதல்ல என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா வெட்டி பயலா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னும் போது, இல்ல என் பையன் ஒரு லைப்ரரி வச்சிருக்கான் அப்படின்னும் போது, இப்பெல்லாம் யாருங்க புக்கு படிக்கிறா, அவன் மட்டுமே உட்கார்ந்து எல்லா கிரைம் நாவல்ஸையும் வேலை வெட்டி இல்லாம படிச்சுக்கிட்டு இருக்கான், அவனை நம்பி எப்படி பொண்ணு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு மடக்கி பேசிக்கிட்டு இருக்கும் போது உடனே நம்ம ஹீரோடைய அப்பா அந்த பொண்ணு கிட்டே கேக்குறாரு, என்னம்மா உனக்கு ஓகேவா, என் பையனை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, எனக்கு ஓகே தான், அவரை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நல்ல மனுஷன் அப்படின்னு சொல்லும் போது, அப்படின்னா வேற என்ன வேணும், கூடிய சீக்கிரமே நல்ல நாளா பார்த்து ஒரு தேதி குறிச்சுக்கலாம், நம்ம வந்துட்டு நிச்சயம்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணமும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் அம்மாவும் இங்க இருந்து கிளம்புறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி இந்த ஊருடைய போலீஸ் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. எஸ்ஐ அண்ட் அவங்க டீமை காமிக்கிறாங்க. எஸ்ஐ உட்கார்ந்துட்டு ஏதோ பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்துட்டு இந்த கிராமம் ஆரம்பிச்சு இதோட 50 வருஷம் ஆகுது. 50 வருஷமா எந்த கிரைமுமே இந்த கிராமத்துல நடக்கவே கிடையாது. அந்த கிராமத்துடைய 50வது பிறந்த நாளை முன்னிட்டு ஏதோ ஒரு டிவி சேனல்ல இருந்து வந்து பேட்டி எடுக்க போறாங்களாம். சோ அதுக்காக இவரு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அண்ட் இந்த பேட்டி எடுக்க போறாங்க அப்படின்ற விஷயம் உஜ்வாலனுக்கு மட்டும் தெரியவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ கான்ஸ்டபிள் கிட்ட சொல்லும் போது, அவனுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சாலும் வரமாட்டான், அது மட்டும் இல்லாம ஏதோ ஒரு செயினை காணுமா அந்த கம்ப்ளைண்ட விசாரிக்க போயிருக்கான் அப்படின்னும் போது என்கிட்ட சொல்லாம கொள்ளாம அவனே விசாரிக்க ஆரம்பிச்சிட்டானா, ஆமா செயினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த கம்ப்ளைண்டும் வரவே இல்லையே அப்படின்னும் போது, நம்ம ஒழுங்கா விசாரிச்சாதான் நம்ம கையில வரும், எல்லா கேஸும் இப்பெல்லாம் அவன் கையில தான் போகுது, நம்ம விசாரிச்சா கூட அவன் ஹெல்ப் தான் கேட்கிறோம், அதான் இப்பெல்லாம் பொதுமக்களே நேரா உஜ்வாலனை போயிட்டு மீட் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ ஹெட்போன்லாம் போட்டுக்கிட்டு ஒரு இங்கிலீஷ் பாட்டை செம சவுண்டா வச்சுக்கிட்டு கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு இங்க இருந்து எப்படி செயின் காணாம போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்காரு. அந்த கட்டிலுக்கு கீழேயும் பார்த்துட்டே இருக்கும் போது, ஹப்பாடா ஒரு வழியா கண்டுபிடிச்சாச்சு, அந்த செயினை யாரும் வெளியேந்து வந்து ஆட்டையை போட்டு கொண்டு போல அப்படின்னு சொல்லும் போது, அந்த வீட்டுடைய ஓனரு கூட ஒர்க் பண்றவனை போட்டு பொழக்க ஆரம்பிக்கும் போது, ஏன்பா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அவன் கிடையாது, பொறுமையா என் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கிச்சன்ல பூனை இருக்கும், அந்த பூனையை தூக்குறாரு. இவன் தான் ஆட்டைய போட்டான் அப்படின்னும் போது, டேய் பைத்தியம் முச்ச வெட்டுக்கிளி, இவன் எப்போது ஆட்டைய போடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, அந்த செயின் உங்ககிட்ட இருக்கும் போது அந்த ரூம்குள்ள இருந்தீங்களா இல்லையான்னு கேட்கும் போது, ஆமா இருந்தேன், நான் மட்டும் தான் இருந்தேன், அப்புறம் இந்த பூனை வந்துட்டு போச்சு, அவ்வளவுதான், மத்த யாரும் வந்துட்டு போன மாதிரி நான் பார்க்கவே இல்லை, அதுக்கப்புறம் தான் செயின் காணாம போச்சு அப்படின்னும் போது, அப்படின்னா ரெண்டு வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு, ஒன்னு நீங்களே உங்க செயினை தூக்கி ஒளிச்சு வச்சுக்கிட்டு செயினை காணும் அப்படின்னு சொல்லணும், அப்படி இல்லை அப்படின்னா இந்த பூனை ஆட்டையை போட்டு கொண்டு போகணும், நீங்க கொண்டு போய் வைக்க வாய்ப்பே கிடையாது, நீங்க ஒன்னும் மென்டல் கிடையாது, நீங்களே செயினை மறைச்சு வச்சுக்கிட்டு என்ன கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்ல, கண்டிப்பா இந்த பூனை தான் ஆட்டையை போட்டு கொண்டு போயிருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு, பூனைகள் வந்துட்டு மினுமினுப்பா ஏதாவது பார்த்துச்சு அப்படின்னா அதை கொண்டு போயிட்டு வச்சுக்கமா, நீங்க வேணா இந்த பூனை அடிக்கடிக்க அந்த தேங்காய் சரட்டைக்குள்ள போயிட்டு உட்காரும் இல்லையா, அங்க போயிட்டு செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதே போல செயின் அங்கதான் இருக்கு மக்களே. இதை எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, அந்த பூனை இங்க வந்துட்டு போனதுக்கான தெளிவான தடயம்லாம் பார்த்திருப்பாரு அண்ட் கெஸ் பண்ணிருப்பாரு, கொஞ்சம் யோசிச்சிருப்பாரு, இதை வச்சுதான் கண்டுபிடிச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ வழக்கம் போல அந்த லைப்ரரியில உட்கார்ந்து புக்கு படிச்சுக்கிட்டே இருக்கும் போது அங்க அந்த பொண்ணு வராங்க. எனக்கு ஓகே, உனக்கு எல்லாமே ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, என்னடி சொல்ற, ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு மாமா பொண்ணை கலாய்க்கிற மாதிரி பேசும்போது, இங்க பாருங்க மாமா, இன்னைக்கு வந்துட்டு உங்க அப்பா அம்மா என்ன பொண்ணு கேட்டு வந்தாங்க, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன், எங்க அப்பாவுக்கு பிடிக்கல அப்படின்னா கூட எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது,
போது தலைவனுக்கு சந்தோஷம் தாங்கல. ஜன்னில இருந்தவனுக்கு ஜம்காலம் கிடைச்ச கதையா துள்ளி குதிக்கிறாரு. நேரா வீட்டுக்கு போயிட்டு அம்மா கிட்ட கேட்கும் போது, இங்க பாடுறா, ஆமா உனக்காக தான் போயிட்டு என்னுடைய சொந்தக்காரங்க கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன். அவங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி உன் மேல சரியான காண்டு. நீ வேலை வெட்டிய ஒழுங்கா பார்க்காம இன்வெஸ்டிகேஷன் பண்ண போறேன், டிடெக்டிவா போறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு வர. இதனால நமக்கு ஒரு பைசா பிரயோஜனம் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது, இல்லம்மா எனக்கும் எல்லாமே புரியுது, நான் வந்துட்டு ஒழுங்கா வேலை பார்க்கறேன், ஆனா எனக்கு மிகப்பெரிய இன்வெஸ்டிகேட்டர் ஆகணும் அப்படின்றதுதான் ஆசை. இப்ப வேணா நானு குட்டி குட்டி கேஸா பாத்துக்கிட்டு இருக்கலாம், ஆனா ஃபியூச்சர்ல கண்டிப்பா பெரிய கேஸ சால்வ் பண்ண போறேன், பொதுமக்களுக்கு மத்தியில ஒரு பயங்கரமான டிடெக்டிவா மாற போறேன் அப்படின்னும் போது, கிழிச்ச இவ்வளவு நல்லா வாய்க்கிழிய பேசிக்கிட்டு இருக்கியே, எங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு நேரா நடந்து போ அப்படின்னும் போது, என்னால முடியுமே ஏன் முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. நம்ம ஹீரோக்கு இருட்ட பார்த்தா பயம் போல. முடியும்னு சொல்லி அம்மா கிட்ட சவால் விட்டுட்டே இருக்கும் போது டக்குன்னு கரண்ட் கட் ஆகுது. அம்மா லைட் ஆன் பண்ணுங்க, எனக்கு ஒரே பயமா இருக்கு அப்படின்னும் போது அப்பா அம்மா சிரிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்து அந்த போலீஸையும் டீமையும் காமிக்கிறாங்க. இவங்க ஏற்கனவே சொன்னாங்க பாத்தீங்களா, ஒரு டிவி சேனல்ல இருந்து இன்டர்வியூ எடுக்க வர போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜோமோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கரும் ஒரு கேமராமேனும் வந்திருக்காங்க. அவங்க வந்து கேள்வி கேட்கும் போது அப்படியே ஊர் முழுக்க சுத்தி காமிக்கிறாரு. இதுதான் எங்க ஊரு, இந்த ஊர் அழகா இருக்கு பாருங்க, எந்த அளவுக்கு அழகா இருக்கோ அந்த அளவுக்கு எங்க ஊர் அமைதியாவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஊர்ல கிரைமே நடக்காம இருக்கு அப்படின்னா அதுக்கு நாங்க தான் காரணம் வேற சொல்லிட்டு இருக்காரு. ஆனா மனுஷனுக்கு இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னா என்னன்னு கூட தெரியாது. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. ஒரு நபர் ஊருக்கு வெளியே எங்கேயோ டவுனுக்கு போயிட்டு இந்த ஊருக்கு வந்துகிட்டு இருக்கும் போது வர வழியில வயக்காட்டுக்கு நடுவுல எவனோ ஒருத்தன் கோணியெல்லாம் மூஞ்சில போத்திட்டு நிக்கிறான். டே யாரா நீ பைத்தியம், இந்த டைம்ல கோணியா போத்திக்கிட்டு வந்து நிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போக ட்ரை பண்ணும்போது பார்த்தா அவன் சரியான சைக்கோ போல. மக்களே சுத்தியில வச்சு ஓங்கி ஒரே போடு, அந்த காலி. இங்கதான் இந்த படத்துடைய பேரையே போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ மறுநாள் காலையில போலீஸ்லாம் இந்த மாதிரி கிரைம் நடந்து போச்சு, யாரையோ கொலை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்து போலீஸே பயந்து நடுங்குறாங்க. இவங்க இந்த ஊருக்கு போஸ்டிங் ஆகி வந்ததுல இருந்து ஒரு பெரிய கேஸ் கூட விசாரிச்சதே கிடையாது. சின்ன கேஸ் வந்தா கூட நீ போயிட்டு விசாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அமுச்சு வச்சுட்டு ஜாலியா ஓபி அடிச்சிருப்பாங்க. இப்ப இந்த கொலை கேஸ எப்படி விசாரிக்கணும் அப்படின்னே தெரியாம முடிச்சுட்டு நம்ம ஹீரோவை கூப்பிட நம்ம ஹீரோ கிளம்பி ஸ்பாட்டுக்கு வராரு. ஹீரோ பார்த்துட்டு வெளியே போயிட்டு பயங்கரமா வாந்தி இருக்கிறாரு. ஐயோ என்னப்பாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தொடச்சி விடும் போது அது ஒன்னும் கிடையாது, பயங்கர புரூட்டலா இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில இப்படி ஒரு கொலையை பார்த்ததே கிடையாது, அதான் லைட்டா கொமட்டிட்டு வந்துருச்சு, இந்த கொலையை யாராவது பார்த்தாங்களான்னு கேட்கும் போது இல்ல அப்படின்னு சொல்ல, சரி ஓகே டெட் பாடியை வச்சு யாராவது பார்த்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது முதல்ல ஒரு லேடி தான் டெட் பாடியை பார்த்திருக்காங்க. நீயே டெட் பாடியை பார்த்துட்டு இந்த மாதிரி வாமிட் பண்ற அப்படின்னா அந்த லேடிலாம் ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிட்டாங்க, இப்போதைக்கு சுயநினைவுக்கு வர வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் நம்ம ஹீரோ ஹெட்போன்லாம் மாட்டிக்கிட்டு சவுண்ட் செமையா வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்க்கும்போது ஒரு துண்டு பீடியும் அதுக்கப்புறம் பிஞ்சி போன செருப்பும் கிடைக்குது. இந்த செப்பல் என்னுடையதான், இந்த செப்பலை வந்துட்டு அன்னைக்கு கோவில்ல விட்டு போகும்போது ஒருத்த ஆட்டையை போட்டுட்டு போனா அவன் தான் கொலகாரனா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது, யார் அந்த கொலகாரன், யார் அந்த செருப்பு திருடன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அந்திக்கூடன் அப்படின்னும் போது அவனா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஷாக் ஆகுறாரு. சரி ஓகே அவனை போயிட்டு கைது பண்ணி கூட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஆனா அவன் நான் என்ன பண்ண, என்னையே அரெஸ்ட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இது எல்லாமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு வராங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு குரியன் ஊர்ல இருந்து இந்த ஊருக்கு வருவாரு. வா கொஞ்சம் வெளியே போலாம், லைட்டா சரக்கு இறகு போட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடும் போது நம்ம ஹீரோக்கு இருட்டுல போறது அப்படின்னாலே பயம்தான். அதையும் இன்டைரக்டா சொல்றாரு, நான் பெருசா நைட்ல எல்லாம் வெளியே போக மாட்டேன், இருந்தாலும் உனக்காக தான் வரேன் அப்படின்னும் போது நானும் கேள்விப்பட்டேன் யாரோ கொலை பண்ணிட்டாங்களாமே, அதனால யோசிக்கிறியான்னு கேட்கும் போது அதனால ஒண்ணுமே கிடையாது, அதான் கொலைகாரனை நான் தான் யாருன்னு சொல்லி கைது பண்ணி கொடுத்துட்டேன் இல்லையா, போலீஸ் பாத்துப்பாங்க, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது பார்த்தா அந்த கொலகாரனை காமிக்கிறாங்க. அவன் அங்கதான் வயல்வெளியில பைத்தியக்கார மாதிரி அந்த மாஸ்க் கோணிப்பை மாஸ்க போட்டுட்டு நின்னுகிட்டு இருக்கா. மக்களே அப்படின்னா நம்ம ஹீரோ சும்மா சொல்லியிருக்காரு போல அடிச்சு விட்டுருக்காரு, இவன் தான் கொலகாரனா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அதனால கைது பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையான கொலகார பைய வெளியே தான் சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. ஒரு பாட்டி என்னுடைய ஆட்டை காணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ ஆட்டை தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அங்க போனா நம்ம ஹீரோடைய பிஞ்சு போன இன்னொரு செருப்பு இருக்கு. நம்மளுடைய
பிஞ்சு போன செருப்பு இன்னொன்னு இங்க இருக்கு அப்படின்னா ஒருவேளை அந்த அந்திக்கூடன் தப்பிச்சு வந்து ஆட்டை தூக்கிட்டு போயிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்றாரு. போலீஸ் கிட்ட கேட்கும் போது போலீஸும் அதே தான் சொல்றாங்க. அந்திக்கூடனை காணோம், எங்களை ஏமாத்திட்டு பயவுள்ள எப்படியோ தப்பிச்சு ஓடி போயிட்டான் அப்படின்னு சொல்லும் போது இப்போ எல்லாருக்குமே ஒண்ணுமே புரியல. லைட்டா பயமாகுது. டிவி நியூஸ்ல அந்த ஆங்கர் இருக்காரு பாத்தீங்களா, தாடிக்காரன், அவரும் இதே நியூஸ் சொல்லிட்டு இருக்காரு. அந்திக்கூடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான கொலைகாரன் போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டான், நீங்க பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. ஊருக்குள்ள ஏதோ திருவிழா போல. அந்த திருவிழாவை ஊர் மக்கள் எல்லாரும் கூடி நின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அங்க இருக்க ஒரு மொட்டையன் மட்டும் நான் போயிட்டு தம் போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டு கிளம்புறாரு. ஒரு ஓரமா போயிட்டு தம் போட்டுட்டே இருக்கும் போது அங்க அந்த கொலைகாரன் வந்து இவரையும் அடிச்சு கொலை பண்றான். அடுத்து பொதுமக்கள் போலீஸ் எல்லாம் பாக்குறாங்க. நம்ம ஹீரோவை போயிட்டு கூட்டிட்டு வராங்க. நம்ம ஹீரோவை பார்த்து செமையா ஷாக் ஆகுறாரு. இப்போ ஊர் மக்களும் சரி இந்த போலீஸும் சரி பயந்து நடுங்குறாங்க. இந்த மாதிரி அந்திக்கூடனை காணும், அவன் தான் ஒருவேளை இந்த கொலையை பண்ணிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. அந்திக்கூடனுக்கும் இறந்து போன 2 பேருக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, பர்சனல் ரீசனும் கிடையாது கொலை பண்றதுக்கு. வேற யாரோ தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அது யாருன்னு கண்டுபிடிக்கணும். அது மட்டும் இல்லாம இது ஒரு சீரியல் கில்லிங். இந்த கொலை வந்துட்டு தொடர்ந்து நடந்துட்டே இருக்க போது நம்ம அந்த கொலைகாரனை பிடிக்கிற வரைக்கும் கொலை நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது போலீஸ்க்கு சரியான ஷாக்கு. இதே டைம்ல மேலதிகாரிகள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா இந்த ஊருக்குள்ள 1 by 1 கொலை நடந்துட்டே இருக்கு. இந்த ஊர் போலீஸ் எதையும் கண்டே பிடிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேற ஒரு போலீஸ ஊருக்கு வர சொல்றாங்க. அவரு வந்து பொதுமக்களுக்கு மத்தியில பேச ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு வேணா நான் புதுமுகமா தெரியலாம், ஆனா இதுக்கு முன்னாடியே நான் இந்த ஊருக்குலாம் வந்திருக்கிறேன். இந்த ஊரை வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனாலதான் இந்த கேஸ நானே விசாரிச்சு கொலைகாரனை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். நீங்க கவலைப்படாதீங்க. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி அமெரிக்கால பூகிமோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொலைகாரன் இதே போல நிறைய பேரை கொலை பண்ணிருக்கான். இப்போ குழந்தைங்க சாப்பிடல அப்படின்னா பூச்சிக்காரன் வருவான், பூச்சிக்காரன் வந்து உன்னை புடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயன்படுத்துவோம் இல்லையா. அந்த பூச்சிக்காரனுடைய இன்னொரு இங்கிலீஷ் பேர் தான் மக்களே இந்த பூகிமேன். இந்த கொலைகாரனும் நைட் டைம்ல மட்டும் கொலை பண்றதுனால இந்த கொலைகாரனையும் நான் பூகிமேன் அப்படின்னு தான் கூப்பிட போறேன். கூடிய சீக்கிரமே அந்த கொலைகாரனை கைது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி ஸ்டேஷனுக்கு போயிட்டு அந்த எஸ்ஐய பார்த்து இந்த கொலை கேஸ்ல இது வரைக்கும் நீங்க என்னதான் கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் முதல் கொலை நடக்கும் போதே அந்திக்கூடன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் தான் இந்த கொலையை பண்ணா அப்படின்ற மாதிரி கைது பண்ணும். 2வது கொலை நடக்கும் போது அந்திக்கூடன் கொலைகாரன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணும். அப்படின்னும் போது இதே கேள்வியை அந்த புது போலீஸ் கேட்கிறாரு. முதல் கொலை நடக்கும் போது எப்படி அவனை கைது பண்ணீங்க, 2வது கொலை நடக்கும் போது அவன் கொலைகாரன் இல்லன்னு எப்படி முடிவுக்கு வந்தீங்க, அதை முதல்ல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவர் அமைதியா இருக்காரு. அப்படின்னா இன்வெஸ்டிகேஷனே ஒழுங்கா பண்ணாம இஷ்டத்துக்கு அரெஸ்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு செமையா திட்டி விட்டு சரி ஓகே இப்போதைக்கு நம்ம இன்வெஸ்டிகேஷனை ஸ்டார்டிங்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பொதுமக்களை நைட் டைம்ல எங்கேயும் வெளியே போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம கூடிய சீக்கிரமே கொலைகாரனை கைது பண்ணலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோ டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அங்க சாண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு. இந்த கேஸ் எல்லாம் விசாரிக்க புதுசா ஒரு போலீஸ் வந்திருக்காராம். அவர் வந்து எல்லா கேஸையும் கண்டுபிடிச்சிருவாராம். இதுவரைக்கும் அவர் விசாரிச்ச எல்லா கேஸையும் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சும் வச்சிருக்காராம். உனக்கு இதுக்கப்புறம் வேலையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்கும் போது டீ கடைக்காரு ஹீரோக்கு சப்போர்ட் பண்றாரு. யோ சாண்டி, இதுக்கு முன்னாடி உன்னுடைய பக்கெட்டி காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் இந்த தம்பி தான் கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. அந்த நன்றி கூட இல்லாம பேசாத அப்படின்னும் போது பக்கெட்டிய யாருன்னா கண்டுபிடிக்கலாம், ஆனா கொலை கேஸ ஒரு ப்ராப்பரான போலீஸால மட்டும்தான் கண்டுபிடிக்க முடியும். முடிஞ்சா இவனை அந்த கேஸ சால்வ் பண்ண சொல்லுங்க அப்படின்னும் போது ஹீரோ கடுப்பாகிறாரு. நைட் டைம்ல ஒருவேளை அந்த கொலைகாரன் என்ன கொலை பண்ண வந்தா கூட நான் பயந்துட்டு ஓடிடுவேன், ஆனா இவனுக்கு தான் இருட்ட பார்த்தாலே பயமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க நம்ம ஹீரோ ஒண்ணுமே பேசாம அங்கிருந்து கிளம்புறாரு. வீட்டுக்கு போனா அம்மா ஆன்டியுடைய வீட்டு சாவியை தேடிட்டு இருக்காங்க. யாராவது குடி வர போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது புதுசா ஒரு போலீஸ் வந்திருக்காரு இல்லையா, அவரு அந்த வீட்டுல தான் ஸ்டே பண்ண போறாராம். ஆன்டி தான் கீயை கேட்டாங்க அப்படின்னும் போது அப்படின்னா கீயை என் கையில கொடுங்க, நானே போயிட்டு அவரை ரிசீவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு உள்ளுக்குள்ள கூட்டு வராரு. கொஞ்சம் தெனாவட்டாவே பிஹேவ் பண்றாரு. இதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த ஊருக்காரங்க எந்த கேஸா இருந்தாலும் என்னதான் முதல்ல கூப்பிடுவாங்க அப்படின்னும் போது ஏன் நீதான் எல்லாத்தையும் ஆட்டைய போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு கலாய்க்க ஹீரோக்கு கடுப்பாகுது. நீங்க உண்மையிலேயே எடுத்த எல்லா கேஸையும் முடிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது 100% நான் எடுத்த கேஸ முடிச்சிருவேன் அப்படின்னும் போது நானும் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி அவரை பத்தி அவரே பெருமையா பேசிட்டு இருக்க, உன்னை பத்தி நீயே பெருமையா பேசுறது போதும், இப்பதான் நான் வந்துட்டேன் இல்லையா, நான் எல்லா கேஸையும் பாத்துக்கிறேன், நீ சாவியை கொடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பு அப்படின்னும் போது ஹீரோ கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணா போலீஸ் வந்துட்டு இந்த ஊர் மக்கள் கிட்ட துண்டு சீட்டு எல்லாம் கொடுத்து நைட் டைம்ல வெளியே வராதீங்க, நைட் டைம்ல கொலைகாரன் சுத்திக்கிட்டு இருக்கான், கொஞ்சம் சேஃபா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல
ஊர் மக்கள்லாம் எங்கேயோ ஓடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்க்க இந்த புதுசா வந்த போலீஸ் கிரைம் ஸ்பாட்ல ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்ல, அப்படியா அந்த மனுஷன் என்கிட்ட கூட ஒண்ணுமே சொல்லாம போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐயும் ஹீரோவும் கிளம்பி போயிட்டு பார்க்கும்போது அந்த கிரைம் ஸ்பாட்ல இருந்து ஏதாவது பிளட் ஸ்டெயினை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. கிரைம் நடந்து 2 வாரம் ஆகுது, இப்ப எப்படி பிளட் ஸ்டெயின் இருக்கும், இந்த ஆள் என்ன பைத்தியமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கலாச்சிட்டு இருக்கும் போது மேபி அந்த ஆள் ஏதாவது கண்டுபிடிக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐ சொல்றாரு. அடுத்து இந்த புதுசா வந்த போலீஸோடைய டீம் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, கண்டிப்பா இந்த கொலைகாரன் ஒரு சைக்கோவா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, சம்பந்தமே இல்லாம கொலை பண்ணிட்டு இருக்கான், முக்கியமா அவன் ஃபாலோ பண்றது பேட்டர்ன் மட்டும்தான் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த எஸ்ஐ போயிட்டு ஹீரோ கிட்ட சொல்லும் போது, இதெல்லாம் நான் எப்பயோ கண்டுபிடிச்சிட்டேன், அந்த ஆள் இப்பதான் வந்து இதை கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க, இவங்க போட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அடுத்து ஒரு பாட்டி ஆட்டை காணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட சொல்லிருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ஆடு ஹீரோவுடைய வீட்டுக்கு பின்னாடியே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ் கண்டுபிடிக்கிறாரு. அதுக்கப்புறமா அடுத்து இந்த போலீஸ்காரன் நம்ம ஹீரோவுடைய அப்பாவை போயிட்டு மீட் பண்ணி உங்களுக்காக தான் சிக்கன்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க, அவரும் சாப்பிடுறாரு. அப்படியே பேச்சு கொடுக்குற மாதிரி, இந்த இறந்து போனவங்களுக்கும் என்ன கனெக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஜஸ்ட் தெரிஞ்சவங்க, மத்தபடி எனக்கும் அவங்களுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல அப்படின்னும் போது, முதல் கொலை நடக்கும்போது எங்க இருந்தீங்க, 2வது கொலை நடக்கும்போது எங்க இருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஷுவலா பேசுற மாதிரி விசாரிக்கும் போது நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சிட்டாரு. முதல் கொலை நடக்கும்போது எங்க அப்பா வேலையா இருந்தாரு, 2வது கொலை நடக்கும்போது எங்க அப்பா வீட்டுல இருந்தாரு, இதுக்கு ப்ரூஃபும் இருக்கு, எவிடன்ஸும் இருக்கு, அண்ட் பார்த்த சாட்சியங்களும் நிறைய பேர் இருக்காங்க. முக்கியமா 2வது கொலை நடக்கும்போது அந்த போலீஸ்காரன் கூட தான் எங்க அப்பா இருந்தாரு, வேணா போயிட்டு விசாரிச்சு பாருங்க அப்படின்னும் போது, ஏன்பா டென்ஷன் ஆகுற, நான் இங்க உங்க அப்பாவை விசாரிக்க வரல, ஜஸ்ட் ஒரு கேள்வி கேட்டேன் அவ்வளவுதான், மத்தபடி ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசணும், வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு, அந்த பாட்டியோடைய காணாம போன ஆடு உன் வீட்டுக்கு பின்னாடி இருந்துச்சு, இந்த மாதிரி ஊருக்குள்ள இருக்கிற விஷயங்களை நீயே ஆட்டையை போட்டு நீயே கண்டுபிடிக்கிற மாதிரி சீனை போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அந்த மாதிரிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எதையோ சொல்ல ட்ரை பண்ணும்போது அதை காதலியே வாங்காம, எப்படி இந்த மாதிரி பேர் வாங்கணும்னு ஆட்டையை போடுறியோ அதே போல கொலை பண்ணிட்டு கொலைகாரனை கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சீன் போட்டுக்கிட்டு இருக்கியா, கூடிய சீக்கிரமா கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு காமிக்கிறாங்க. இந்த கொலைகாரன் அடுத்த கொலையை பண்ணி மரத்துல கட்டி தொங்க விட்டு போயிட்டான். மறுநாள் காலையில பொதுமக்கள்லாம் பார்த்து ஷாக் ஆகுறாங்க, போலீஸ்லாம் ஸ்பாட்டுக்கு வராங்க, அந்த டெட் பாடியை கரட்டி ஃபாரன்சிக் டீம் வந்து ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க நம்ம ஹீரோ வராரு. எஸ்ஐ நீ உள்ளுக்குள்ள போகாத, புது போலீஸ் இருக்காரு, அவர் ஏதாவது சொல்ல போறாரு அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஒரு ஓரமா நிக்கிறாரு. இப்போ ஃபாரன்சிக்கை சேர்ந்தவர் செக் பண்ணிட்டு வரும்போது ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒண்ணுமே பெருசா கண்டே பிடிக்க முடியல, ஒரு ஃபிங்கர் பிரிண்ட கூட கண்டுபிடிக்க முடியல, கொலைகாரன் பக்காவா கிளவுஸ் மாதிரி எதையோ போட்டு ரொம்பவே சேஃபா கொலை பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் இங்க நிறையவே ஃபுட் பிரிண்ட பார்த்தோம், அதுல ஒரே ஒரு ஃபுட் பிரிண்ட் மட்டும் ரொம்பவே யூனிக்கா வித்தியாசமா இருக்கு, அந்த கொலைகாரன் ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டுக்கிட்டு வந்து கொலை பண்ணிட்டு போயிருக்கான். அண்ட் இது வரைக்கும் அந்த கொலைகாரன் பண்ண எல்லா கொலையுமே கீழே கிடக்கும், அவன் பாட்டுன்னு அடிச்சு கொலை பண்ணிட்டு அவன் பாட்டுன்னு கிளம்பி போயிடுவான். இந்த வாட்டி கட்டி மேல தொங்க விட்டு வச்சிருக்கான் அப்படின்னா அவன் நல்ல ஃபிட்டான ஆளா இருக்கணும், இன்னொன்னு வலிமையான ஆளாவும் இருக்கணும். இந்த அளவுக்கு ஒரு டெட் பாடியை தூக்கி மரத்துல கட்டி வைக்கணும் அப்படின்னா வலிமையான ஆளா இருக்கணும் அப்படின்னும் போது இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறாரு. இந்த கை க்ளோஸ்லாம் இந்த கிராமத்தை சேர்ந்த மக்கள் யூஸ் பண்ண பெருசா வாய்ப்பே கிடையாது. அதே போல ஸ்போர்ட்ஸ் ஷூ, இந்த ஸ்போர்ட்ஸ் ஷூவை இந்த புது போலீஸ்காரன் போட்டு தான் ஹீரோ பார்த்திருப்பாரு, கை க்ளோஸும் அந்த ஆள் தான் யூஸ் பண்ணி பார்த்திருப்பாரு, ஃபிட்டா இருக்காரு, வெயிட் எல்லாம் இந்த ஆளால அசால்ட்டா தூக்க முடியும். அண்ட் வந்துட்டு இந்த ஊருக்கு வந்தவனே நான் இதுக்கு முன்னாடி கூட இந்த ஊருக்கு வந்திருக்கேன், இந்த ஊருடைய நேச்சர் அழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது எல்லாத்தையும் மைண்டுக்குள்ள வச்சுக்கிட்டு நீ தான் இந்த கொலையை பண்ண அப்படின்னும் போது, டேய் பைத்தியம் நான் ஏன்டா இந்த கொலையை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது, நீ தான் ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டிருக்க, நீ தான் கை க்ளோஸ் எல்லாம் போட்டிருக்க, நீ தான் கொலைகாரன் அப்படின்னும் போது, ஃபிங்கர் பிரிண்ட் இல்லாம கொலை பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கை க்ளவுஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அவசியமும் கிடையாது, ஒரு சின்ன கர்ச்சீஃப் கூட போதும். அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஷூ, இந்த ஷூவை யாரு வேணா வாங்கலாம் அப்படின்னும் போது, நீ தான் சொன்ன இல்லையா இதுக்கு முன்னாடி கூட நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு முன்னாடியே நீ தான் வந்து இந்த கொலையெல்லாம் பண்ணிட்டு போன அப்படின்னும் போது, கண்டிப்பா நான் கிடையாது, நீ ப்ரூஃபே இல்லாம பேசிக்கிட்டு இருக்க, ஏன் உங்க அப்பா கூட ஃபிட்டா தான் இருக்காரு, உங்க அப்பாவால கூட கொலை பண்ண முடியும், உங்க அப்பா கூட கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய அப்பா பக்கமா சந்தேகத்தை திருப்பி விட்டு அந்த போலீஸ்காரன் அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோக்கு நைட்டை பார்த்தா ஏன் பயம், இருட்டை பார்த்தா ஏன் பயம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரு தம்பியும் இருக்காரு. நம்ம ஹீரோ நைட் டைம்ல சாப்பிடாம இருக்கும்போது அம்மா அப்பா கூப்பிடுறாங்க. இவரு நான் வரமாட்டேன், எனக்கு பசிக்கல அப்படின்னு இவருக்கு பயம்படுத்தி சோறை ஊட்டி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ வரல அப்படின்னா பூச்சிக்காரன் வந்து புடிச்சிட்டு போயிடுவான் அப்படின்னும் போது இவர் பயந்துகிட்டு போயிட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. பூச்சிக்காரன் உண்மையிலேயே இருக்கிறானா, இது வரைக்கும் யாரையாவது தூக்கிட்டு போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது அப்பா உடனே நான் பார்த்திருக்கேன், அந்த மலைக்கு
அந்த பக்கமா பார்த்திருக்கேன், பசங்களை தூக்கிட்டு போய் கூட பார்த்திருக்கேன். நீங்க ஒழுங்கா சாப்பிடல அப்படின்னா பூச்சிக்காரன் வந்து தூக்கிட்டு போயிடுவான் அப்படின்னும் போது பயந்துட்டு சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்றாரு அப்படின்னா தம்பி கூட சேர்ந்துட்டு நம்ம போயிட்டு அந்த பூச்சிக்காரன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கலாம், கண்டுபிடிச்சு அவன் யாரையாவது தூக்கிட்டு போயிருந்தான் அப்படின்னா அவங்கள காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பி காட்டுக்குள்ள போனா காட்டுக்குள்ள பூச்சிக்காரனை காணும். அங்க ஒரு சம்பவம் நடக்குது, தம்பிக்காரன் காணாம போறான். நம்ம ஹீரோ எதையோ பார்த்து பயந்து மயக்கமடைய அடுத்த நாள் காலையில வீட்டுல கண்ண முடிக்கிறாரு. உடம்பு சரியில்லாம கண்ண முடிக்கிறாரு. தம்பி எங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பா ஹீரோ கிட்ட கேட்கும் போது நானும் தம்பியும் சேர்ந்துட்டு அந்த மலைக்கு அந்த பக்கமா பூச்சிக்காரனை தேடி போனோம். அங்க பூச்சிக்காரனை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு பதிலா அங்க நான் எதையோ பார்த்து பயந்தேன், ஒருவேளை அதான் பூச்சிக்காரனான்னு தெரியல, தம்பியை தூக்கிட்டு போயிட்டானான்னு தெரியல அப்படின்னு சொல்ல அப்பா அம்மாக்கு என்ன பண்றது அப்படின்னே புரியல. அந்த ஊர் முழுக்க பூச்சிக்காரனை தேடி இருப்பாங்க, சாரி தம்பிக்காரனை தேடி இருப்பாங்க, கண்டே பிடிச்சிருக்க முடியாது. இதே டைம்ல இந்த புது போலீஸ் என்ன பண்றாரு அப்படின்னா ஊர் மக்கள் கிட்ட நம்ம ஹீரோவை பத்தியும் ஹீரோவுடைய அப்பாவை பத்தியும் விசாரிக்க ஆரம்பிக்க அவங்களும் அவங்களுக்கு என்ன விஷயம் தெரியுமோ எல்லாமே சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம பொதுமக்களுக்கு பயமாகுது. இந்த போலீஸ் நம்ம ஹீரோவை பத்தியும் அப்பாவை பத்தியும் விசாரிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த அப்பன் தான் கொலைகாரனா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் லைட்டா அப்பாவையும் பிள்ளையும் பார்த்து பயப்படுறாங்க. அண்ட் டிவி நியூஸ்ல அந்த தாடிக்கார ஆங்கர் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு இதுக்கு முன்னாடி இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் ஹீரோவால இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண முடியல. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோவுடைய அப்பா தான் கொலைகாரனா இருப்பாரோ அப்படின்னு சொல்லிட்டு புது போலீஸ் டவுட் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தையும் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோக்கு கடுப்பாகுது. அடுத்து பொதுமக்கள் எல்லாரும் சேர்ந்துட்டு போயிட்டு இந்த புது போலீஸ மீட் பண்றாங்க. ஊருக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் ஒரே பயமா இருக்கு, அந்த கொலைகாரன் அடுத்து யாரை கொலை பண்ண போறானோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயமா இருக்கு. நீங்க எப்படியாச்சும் சீக்கிரமா அந்த கொலைகாரனை கண்டுபிடிங்க அப்படின்னும் போது கொலைகாரன் வெளியாளா இருந்தான் அப்படின்னா எப்பயோ கண்டுபிடிச்சிருக்கலாம், கொலைகாரன் இந்த ஊரை சேர்ந்தவன், ஏன் இப்ப இந்த கூட்டத்துக்குள்ள இருக்க கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் போது எல்லாரும் நம்ம ஹீரோவுடைய அப்பாவை பாக்குறாங்க. நீங்க கவலையே படாதீங்க, கொலைகாரன் மோஸ்ட்லி நைட் டைம்ல மட்டும்தான் கொலை பண்றான், நீங்க நைட் டைம்ல வெளியே வராம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அமுச்சு விடுறாரு. இப்போ ஊர் மக்கள் யாரும் அப்பா கிட்ட பெருசா பேசவே மாட்டாங்க, பழகவே மாட்டாங்க. இதுவே அப்பாக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஹீரோவும் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்கும் போது நீ வந்துட்டு உடஞ்சு போயிட்டு உட்காராத, உன்னால கண்டிப்பா முடியும், நீ சீக்கிரமாவே அந்த கொலைகாரனை கண்டுபிடி அப்படின்னும் போது ஏன்பா உங்களை வந்துட்டு எல்லாரும் கொலைகாரன் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சீக்கிரமா கொலைகாரனை கண்டுபிடிக்க சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கலாய்க்க இந்த டைம்ல அங்க அந்த அந்திக்கூடன் இருக்கான். டே இவ்வளவு நேரமா நீ எங்கடா இருந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது இவ்வளவு நேரமா இங்கதான் இருந்தேன், ஆனா ரொம்ப நாளாவே நான் இந்த ஊருக்குள்ளதான் மறைஞ்சு மறைஞ்சு சுத்திக்கிட்டு இருக்கேன், தலைமறைவா இருக்கேன் அப்படின்னும் போது இது மட்டும் இல்ல அந்த கொலைகாரனை நான் கண்ணாலையும் பார்த்தேன் அப்படின்னும் போது டேய் சும்மா பொய் சொல்லாத, இவன் சொல்ற எதையும் நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லும் போது சும்மா கேட்டு பார்க்கலாம், நீ என்ன பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அந்த கொலைகாரன் தலையில ஏதோ ஒரு கோணிப்பைய மூடிட்டு யாரோ ஒரு ஆளை கொலை பண்ணிட்டு இருந்தான், நைட் டைம்ல நான் அதை கண்ணால பார்த்தேன், யாரை கொலை பண்ணா அப்படின்னு பார்க்கல, அந்த கொலைகாரன் யாருன்னு சரியா பார்க்கல அப்படின்னு சொல்ல இந்த உலகத்துல பெர்ஃபெக்ட் கிரைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே கிடையாது, கொலைகாரன் கண்டிப்பா ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிட்டு போயிருப்பான், மிஸ் பண்ண விஷயத்த இதுவரைக்கும் அந்த போலீஸால கண்டே பிடிக்க முடியல. இது மட்டும் இல்லாம எனக்கு அந்த புது போலீஸ் மேலயும் டவுட் இருக்கு, அந்த ஆளையும் நம்ம விசாரிக்கணும், அந்த ஆளுக்கே தெரியாம வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது க்ளூ கிடைக்குமான்னு பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனா இவங்களுக்கு எந்த க்ளூவுமே கிடைக்கவே இல்லை. இப்ப அப்படியே எங்க சீன் கட்டாது. அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு அதுக்கப்புறம் அந்த அந்திக்கூடன் இவங்க எல்லாரும் கிளம்பி காட்டுக்குள்ள போறாங்க. கிரைம் ஸ்பாட்டுக்கெல்லாம் போயிட்டு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தேடுறாங்க. கண்டிப்பா போலீஸ் எதையாவது மிஸ் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு, அந்த கொலைகாரன் எதையாவது விட்டுருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இவங்களுக்கு அந்த கிரைம் ஸ்பாட்டுக்கு பக்கத்திலேயே மரத்துல ரத்த கரையோட ஒரு சாக்கு துண்டை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த சாக்கு பைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதனுடைய துண்டை கண்டுபிடிக்கிறாங்க. இது கண்டிப்பா அந்த கொலைகாரன் யூஸ் பண்ண அந்த சாக்கு பையோடைய கிழிஞ்சு போன பகுதியா இருக்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. இது நம்ம டைரக்டா கொண்டு போயிட்டும் கொடுக்க முடியாது, ஃபாரன்சிக்கும் அனுப்ப முடியாது, ஏதாவது பிளான் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அடுத்த நாள் காலையில எஸ்ஐ இந்த புது போலீஸ் கிட்ட ஒரு ஸ்பாட்டை நம்ம செக் பண்ணவே கிடையாது, அங்க போயிட்டு செக் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஒரு மரத்துக்கிட்ட வந்து பார்க்கும்போது அங்க இந்த சாக்குடைய துண்டு கிடக்குது. இது நம்ம ஹீரோவுடைய பிளான் தான் மக்களே, நான் கொண்டு போயிட்டு கொடுத்தா வேலைக்கு ஆகாது, நீயே கூட்டிட்டு வா, நீயே கண்டுபிடிக்கிற மாதிரி பண்ணு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவங்களும் வந்து கண்டுபிடிச்சு அதை ஃபாரன்சிக்கும் அமுச்சு வைக்கிறாங்க. மறுபடியும் அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டும் கிளம்பி காட்டுக்குள்ள போறாங்க. அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியுமா இல்ல எதையாவது கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது தனித்தனியா பிரிஞ்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டோட ஆளுக்கு ஒரு பக்கமா போயிட்டு தேடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவுடைய லைட் அணையுது. ஐயோ இந்த கர்மம் வேற இந்த டைம்ல அணைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்கதான் மக்களே இந்த கொலைகாரன் இருக்கான். அந்த கொலைகாரன் கையில சுத்தியோட நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோவுடைய கதை முடிய போது, நம்ம ஹீரோவை கொலை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அங்க ஃப்ரெண்டுக்காரன் வர மாதிரி சவுண்டு கேட்க அந்த கொலைகாரன் ஜஸ்ட் மிஸ்ட் விட்டு ஓடியே போயிட்டான்.
இப்ப அப்படியே சீன் கட் ஆகுது. நம்ம ஹீரோ பயத்துல போயிட்டு வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கும் போது அப்பா அம்மா கிட்ட சொல்றாரு, நீ அவனை எதுவுமே கேட்காத, அவனுக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் அப்படின்னும் போது அம்மா ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பாடுறாக்கனா இது ஒன்னும் அவ்வளவு பெரிய விஷயம்லாம் கிடையாது, உனக்கு ஒண்ணுமே ஆகாது, கடவுள் உன் பக்கம் தான் இருப்பாரு, நியாயத்துடைய பக்கம் தான் இருப்பாரு, உன்னை தவிர வேற யாராலையும் அந்த கொலைகாரனை கண்டே பிடிக்க முடியாது, நீ தான் கண்டுபிடிக்கணும், நீ முயற்சி பண்ணு, கண்டிப்பா உன்னால அந்த கொலைகாரனை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காரு. அங்க எஸ்ஐ வராரு. வந்த எஸ்ஐ, எனக்கு புரியாத விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கொலை வந்துட்டு 1 by 1 நடந்துட்டே இருக்கு, இது எப்படி நடக்குது, இப்ப கொஞ்ச நாளா ஏன் கொலையே நடக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போலீஸ், நீங்க எல்லாருமே சேர்ந்துட்டு நைட் டைம்ல பொதுமக்கள் வெளியே வரக்கூடாது, வெளியே வர தடைன்னு சொல்லிட்டீங்க, இந்த டைம்ல அந்த கொலைகாரன் கொலை பண்ண ட்ரை பண்ணாலும் ஆளுங்க கிடைக்காம அண்ட் ரிஸ்கும் எடுக்காம பயந்துகிட்டு இருப்பான், அண்ட் நம்ம இருக்கும் யாரடா கொலை பண்ணலாம் யாரடா கொலை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம்ல நீங்க அதாவது போலீஸ் வந்துட்டு நைட் டைம்ல ரவுண்ட்ஸ் வந்தாங்க அப்படின்னா அந்த கொலைகாரன் போலீஸ கூட கொலை பண்ண ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்போ அந்த கொலைகாரனை கையும் கத்தியுமா புடிச்சிடலாம் அப்படின்னும் போது இது நல்ல ஐடியாவா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 கான்ஸ்டபிளா போட்டு நீங்க சுத்தி சுத்தி வாங்க, இந்த ஊர் முழுக்க ரவுண்ட்ஸ் வாங்க அப்படின்னும் போது அப்படி சுத்தி சுத்தி வரும்போது ஒரு கான்ஸ்டபிள் மட்டும் பாத்ரூம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தனியா போறாரு. அந்த டைம்ல அந்த கொலைகாரன் போலீஸையே மடக்கி பிடிச்சி கொலை பண்ணிட்டு போயிடுறா. மக்களே டெட் பாடியை பார்த்துட்டு இன்னொரு போலீஸ் கத்த அந்த ஸ்பாட்டுக்கு மத்த எல்லாரும் வராங்க, ஃபாரன்சிக் டீம் வராங்க. ஃபாரன்சிக் டீமை சேர்ந்தவரு இந்த டெட் பாடியை செக் பண்ணி பார்த்துட்டு அந்த கொலைகாரன் வர வர மோசமா போயிட்டே இருக்கான், போலீஸ்னு கூட பார்க்காம அட்டாக் பண்ணிருக்கான். இவரு போலீஸ் மத்தவங்களை செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க போராடினாங்க, கொலைகாரனை எதிர்த்து சண்டை போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே கண்டே பிடிக்க முடியல. ஆனா இந்த போலீஸுடைய உடம்பு முழுக்க அவர் தப்பிக்க ட்ரை பண்ணாரு, அந்த கொலைகாரன் கூட பயங்கரமா சண்டை போட்டாரு அப்படின்றதுக்கான தடயங்கள்லாம் கண்டுபிடிக்க முடியுது. போலீஸ்காரன் கண்டிப்பா சண்டை போட்டிருப்பாரு, மத்த எல்லா விஷயத்தையும் போஸ்ட் மார்ட்டம் முடிஞ்சாதான் சொல்ல முடியும் அப்படின்னும் போது அந்த எஸ்ஐக்கு கண்லாம் கலங்குது, பயங்கரமா அழுகுறாரு. நம்ம ஹீரோ அங்க இருக்கிற விஷயத்த பார்த்துட்டு, ஓ நீயும் இங்கதான் இருக்கியா, அநியாயமா ஒரு மனுஷனை கொலை பண்ணிட்டியே, அந்த ஆள் வந்துட்டு புள்ளக்குட்டிக்காரன், ஒரு மனைவி 2 குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, அநியாயமா கொலை பண்ண வச்சுட்டியடா அப்படின்னும் போது நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பேசவே முடியல. இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு முன்னாடியே தெரியும், உன்னை நான் நம்பினேன், கூட பிறந்த தம்பி மாதிரி நீ சொன்ன எல்லா விஷயத்தையும் கேட்டு அநியாயமா ஒரு நல்ல போலீஸை இழந்துட்டேன், இதுக்கப்புறம் என் மூஞ்சிலேயே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு செமையா திட்டி விட்டு கிளம்புறாரு. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அந்த புது போலீஸ காமிக்கிறாங்க. இவருக்கு சீஃப் கால் பண்ணி இது வரைக்கும் நீ என்னதான் கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒண்ணுமே இல்ல அப்படின்னும் போது, நீ அந்த ஊருக்கு போயிட்டு பல நாள் ஆகுது, இது வரைக்கும் உன்னால ஒண்ணுமே கண்டே பிடிக்க முடியல அப்படின்னா நீ ரொம்ப நாளைக்கு அங்க இருக்கவே முடியாது, உனக்கு 1 வாரம் டைம், அதுக்குள்ள அந்த கொலைகாரனை கைது பண்ணு, இல்ல அப்படின்னா கிளம்பி ஊருக்கு வந்து வேற ஒரு டீம் அமைச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ண. இந்த 1 வாரத்துக்குள்ள எப்படியாச்சும் கொலைகாரனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புது போலீஸும் வெறியோட சுத்திக்கிட்டு இருக்காரு. அந்த டைம்ல நம்ம ஹீரோ வந்து இந்த புது போலீஸை மீட் பண்ணி, ஆக்சுவலா இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் எஸ்ஐ கிட்ட சொல்லி இந்த மாதிரி 2 போலீஸை நைட் டைம்ல ரவுண்ட்ஸ் போக சொல்லுங்க, கண்டிப்பா கொலைகாரன் வருவான், கொலைகாரனை பிடிக்கலாம் அப்படின்னு. அது பார்த்தா நான் யோசிச்சது மாதிரியே நடக்காம வேற ஏதோ ஏடாகுடமா நடந்து போச்சு, எனக்கு ரொம்ப கில்ட்டா இருக்கு, எனக்கு வந்துட்டு போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட் கிடைக்குமா, அதை வச்சு என்னால ஏதாவது கண்டுபிடிக்க முடியுதான்னு பாக்குறேன், நீங்க ஏதாவது கண்டுபிடிச்சிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது போஸ்ட் மார்ட்டம் ரிப்போர்ட்ல என்னால ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்றாரு. இப்ப அப்படியே எங்க சீன் கட் ஆகுது. அடுத்த சீன்ல பொதுமக்கள்லாம் ஒன்னா கூடி இருக்காங்க. நம்ம ஹீரோ ஸ்பாட்டுக்கு போயிட்டு என்ன விஷயம்னு பார்க்கும்போது டீ கடையில ஒரு அங்கிள் நம்ம ஹீரோ கிட்ட வம்பு வளர்த்துட்டு போனாரு பாத்தீங்களா, அவரு இறந்து கிடக்குறாரு. அண்ட் இந்த கொலையுடைய பேட்டர்னும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அந்த கொலைகாரனுக்கு 1 by 1 கொலை பண்றதே போர் அடிச்சு போச்சு போல. இந்த கொலையுடைய பேட்டர்னை பார்க்கும்போது கண்டிப்பா அந்த கொலைகாரன் இந்த கொலையை தான் கடைசியா பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபாரன்சிக் டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த கொலைகாரன் அங்கதான் நின்னுகிட்டு இருக்கான் போல. இதை கேட்டு கேட்டு கொஞ்சம் கொஞ்சமா கடுப்பாகிட்டு இருக்கான். அவன் யாரு அப்படின்லாம் காமிக்கல, கடுப்பாகிறத மட்டும் தான் காமிக்கிறாங்க. இப்ப அப்படியே எங்க சீனை கட் பண்ணி அன்னைக்கு நைட்டு இந்த கொலைகாரன் காட்டுக்குள்ள வெறியோட நடந்து போயிட்டே இருக்கும் போது அங்க யாரும் முகத்துல இவனை மாதிரியே இதுவெல்லாம் போட்டுட்டு வந்திருக்காங்க. இவன் யாரா அப்படின்னு சொல்லிட்டு இவனை கொலைகாரன் கொலை பண்ண பார்க்கும்போது அவன் பயந்துட்டு ஓடுறான். பயந்துட்டு ஓடினவன் மாஸ்க கழட்டினா கடைசியா ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க பாத்தீங்களா, அவரு உயிரோட ஓடிட்டு இருக்காரு. டேய் குலாப் ஜாமுன் மண்டையா, நீ எப்படிடா உயிரோட வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோடைய பிளான் தான் மக்களே. இந்த மாதிரி ஒரு மனுஷன் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கலாம். ஆனா அந்த கொலைகாரனை பத்தி கொஞ்சம் மட்டமா பேசலாம். அந்த கொலைகாரனை பிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவன் சோம்பேறி ஆயிட்டான், இந்த மாதிரி கொலை பண்ண மாட்டான், இதுதான் கடைசி கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பேசி அவனை கொஞ்சம் ட்ரிகர் பண்ணலாம். அவன் அன்னைக்கு நைட்டே நான் யாருன்னு காமிக்கிறேன் பாரு, நான் பண்ணாத கொலையை பண்ணேன் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நான் வெறித்தனமா ஒரு கொலையை பண்றேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவான். அந்த டைம்ல நம்ம வந்துட்டு அவனை கையும்
களவுமா பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான சொல்ல, சரி ஓகே ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவும் பண்ணிருக்காங்க. சண்டை போட்டவரை களத்திலையும் இறக்கி விட்டுருக்காங்க. இவரு மாஸ்க கழட்டி காமிக்கும் போது, அட பாவி நீயா அப்படின்னு சொல்லிட்டு கொலைகாரன் கொலை பண்ண வரும்போது பின்னாடியே அந்த புது போலீஸ் நம்ம ஹீரோ மத்த எல்லாரும் வந்து இவனை கைது பண்றாங்க. உண்மையான சைக்கோவை கைது பண்றாங்க. மாஸ்க கழட்டி பார்க்கும்போது யாரா அந்த உண்மையான சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, டிவில ஒரு தாடிக்கார தம்பி நியூஸ் வாசிச்சுக்கிட்டு இருப்பாரு பாத்தீங்களா, அந்த ஆள் தான் கொலைகாரன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அட பாவி நீயாண்டா கொலையெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த தாடிக்காரனுக்கு அம்மா கிடையாது மக்களே, அப்பா மட்டும்தான். அப்ப எப்படி பிறந்தான்னு கேட்காதீங்க, பிறந்ததுக்கு அப்புறமா இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்பா கறிக்கடை வச்சிருக்காரு. காலையில கண்ணை முழிச்ச உடனே ஆடு கோழி பன்னிகள்லாம் கொலை பண்ற அந்த மிருகங்கள் இறந்து போகும்போது அழுகும் பாத்தீங்களா, அந்த சத்தத்தோட இவன் கண்ணை முழிச்சிருக்கான். ஒரு டிஸ்டர்பிங்கான வாழ்க்கைய வாழ்ந்திருக்கான். அப்பா வந்துட்டு பாசமாலாம் இருக்க மாட்டாரு, ஏதோ புள்ளைய பெத்து போட்டோம் வளர்க்கணும் அப்படின்றதுக்காக வளர்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுவே இந்த ஸ்கூலுடைய டீச்சரு, அவருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இவனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். புக்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்க சொல்லுவாரு, நல்லாவே பாத்துப்பாரு. நான் ஊருக்கு போயிட்டு வர வரைக்கும் நீ இந்த புக் எல்லாம் படி, கண்டிப்பா இந்த கதை எல்லாமே உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது இவன் ஒரு புக்கு மட்டும் தொடர்ந்து படிச்சுட்டே இருக்கான். அதுதான் அந்த போகிமோன் சம்பந்தப்பட்ட புக்கு மக்களே. அந்த டீச்சரும் போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வராரு. திரும்பி வந்து, உனக்கு எல்லாமே ஓகேவா, நீ புக்கெல்லாம் படிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நான் எல்லா புக்கையும் படிக்கல, அதுல ஒரு புக்கு மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சது, அந்த புக்கை மட்டும் மறுபடியும் படிச்சு அந்த புக்கில் வந்த மாதிரியே நானும் ஒரு கொலையை பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிய கொலை பண்ணி வச்சிருக்கான். அதை காமிக்க டீச்சருக்கு சரியான ஷாக்கு. இதை அப்பா பார்த்துட்டு, புக்கு படிச்சு நல்ல மனுஷனா மாறுறா அப்படின்னா புக்கில் வர மாதிரியே சைக்கோவா மாறி இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போட்டு சமையா பொழக்கிறாரு. அதுக்கப்புறம் ரூம்குள்ளேயே லாக் பண்ணி வச்சிடுறாரு. இந்த பையன் ரூம்குள்ளேயே இருந்து இவன் போகிமோனை பத்தி படிச்சான் பாத்தீங்களா, அது எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி தெரிய ஆரம்பிக்குது. அந்த போகிமோனே இமேஜினேஷன்ல கண்ணுக்கு தெரியறான். நீ போயிட்டு உங்க அப்பாவை கொலை பண்ணு, இதை வச்சு கொலை பண்ணாதான் ஃப்ரீடமா வாழ முடியும் அப்படின்னு சொல்ல, இவன் அந்த போகிமோன் உண்மையிலேயே கண்ணுக்கு தெரியறான். அப்பாவை கொலை பண்ணாதான் உண்மையிலேயே வாழ முடியும், சந்தோஷமா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவை கொலை பண்ணிட்டு அந்த ஊரை விட்டு ஓடி வந்துடுறான் மக்களே. அந்த ஊரை விட்டு ஓடி நிறைய ஊருக்கு வந்திருப்பான். அதுக்கப்புறமா இந்த டிவி சேனல்ல ஒர்க் கிடைச்சி இங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் வேலையை முடிக்கிறான். சரியா வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டர் பயங்கரமா திட்டுறாரு. அதுக்கப்புறமா அதே சோகத்தோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது போற வழியில ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ஆளை கொலை பண்ணா பாத்தீங்களா, அந்த ஆளை பாக்குறான். அந்த ஆளு குழந்தைய கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். அப்ப கூட அந்த குழந்தை ஏதோ கேக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரியா ஆன்சரே பண்ணாம அந்த குழந்தைய அடிச்சு இழுத்துட்டு போக அதை பார்த்து செமையா கடுப்பாகிறான். இதே போலதான் எங்க அப்பாவும் பண்ணாரு. இதே போல அடிச்சு அந்த குழந்தைய பயங்கரமா டார்ச்சர் பண்ணி வளர்த்தா அந்த குழந்தையும் ஒரு சைக்கோவா மாற வாய்ப்பு இருக்கு. இந்த அப்பங்காரனுக்கு வாழ தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பங்காரனை கொலை பண்ணிடுறான். இவனுக்கு கொலை பண்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கொலையும் பண்றான். நியூஸ்ல பயங்கரமா ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இந்த விஷயம். பயங்கரமா பேரும் கிடைக்குது இவனுக்கு, நியூஸ்லாம் நல்லா வாசிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் புது போலீஸ் ஊருக்கு வராரு. போகிமோன் அப்படின்ற பேரை இந்த கொலைகாரனுக்கு கொடுக்க, இந்த பேர் நமக்கு ரொம்ப பக்காவா செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே போகிமோனா நினைச்சிட்டு அடுத்தடுத்த கொலையை பண்ணிருக்கான் மக்களே. இதை இவன் சொல்லிட்டே இருக்கும் போது அங்க நம்ம ஹீரோ இருப்பாரு, அந்த போலீஸ்காரன் இருப்பாரு, மத்த எல்லாரும் இருக்காங்க. நம்ம ஹீரோக்கு ஏதோ ஒரு டவுட், நீங்க கொஞ்சம் வெளியே வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு கூண்டு போயிட்டு, எனக்கு இவன் மேல டவுட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதுக்குள்ள ஒரு குட்டி பையன் ஓடி வந்து, உஜ்வாலன் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட பொதுமக்கள் எல்லாரும் ஒரு சிவத்தையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ இந்த புது போலீஸ் அதுக்கப்புறம் எல்லாரும் போயிட்டு அந்த சிவத்தை பார்க்கும் போது நைட்டு 10 மணிக்குள்ள அந்த தாடிக்காரன் வெளியே வரல அப்படின்னா அடுத்தடுத்த கொலை நடந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ எழுதி வச்சிருக்காங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோக்கு இதான் மக்களே டவுட். உள்ளுக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்துட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் லெஃப்ட் ஹேண்டடு, கொலை பண்ணது எல்லாமே ரைட் ஹேண்டட் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 பேரும் சேர்ந்துட்டு தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லதான் நம்ம ஹீரோ வெளியே கூர்ந்து இருப்பாரு. அதுக்குள்ள இது ப்ரூவ் பண்ற மாதிரி அந்த கொலைகாரனே இன்னொரு கொலைகாரனே எழுதி வச்சுட்டு போயிருக்கான். இதையெல்லாம் பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது நம்ம ஹீரோ ஒரு ஐடியா சொல்றாரு. இந்த ஊர் முழுக்க எல்லா வீடும் பக்கத்துல இருக்கும், ஆனா ஒரு 4 வீடு மட்டும் தனித்தனியா இருக்கும். அந்த 4 வீட்டுக்குள்ள இருக்கிற யாரையாவது தான் கொலை பண்ண இந்த கொலைகாரன் பாப்பான். அதுலயும் அந்த கொலைகாரனுடைய ஈஸியான டார்கெட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வயசானவங்க குழந்தைங்க மட்டும் வாழக்கூடிய இந்த காட்டு பக்கமா இருக்கக்கூடிய இந்த வீட்டை தான் அவன் டார்கெட் பண்ண நிறைய வாய்ப்பு இருக்கு. நம்ம ஜோமோனை ரிலீஸ் பண்ணாம அமைதியா வெயிட் பண்ணலாம். அவன் கண்டிப்பா அங்க வந்து அவங்கள கொலை பண்ணிட்டு வெளியே விடல அப்படின்னா மறுபடியும் கொலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறதுக்காகவே கொலை பண்ண வருவான். அப்போ நம்ம அந்த கொலைகாரனை கையும் களவுமா பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லும் போது அதே போல இவங்க
வெயிட் பண்றாங்க. அந்த கொலைகாரனும் கிளம்பி அந்த வயசானவங்க வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்கள கொலை பண்ண பார்க்கும்போது அங்க போலீஸ் இருக்காரு. அவரு செமையா சண்டை போட்டு இவனை கைது பண்றாரு. நம்ம ஹீரோ எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னா, இவன் நியூஸ் வாசிக்கும் போது எப்பயுமே லெஃப்ட் ஹேண்ட மட்டும் தான் யூஸ் பண்ணுவான், ரைட் ஹேண்ட யூஸ் பண்ணி பார்த்ததே கிடையாதான். இன்னொன்னு, நடுவுல அந்த கொலைகாரன் ஹீரோவை கொலை பண்ண பார்க்கும்போது ரைட் ஹேண்ட யூஸ் பண்ணிருப்பான், லெஃப்ட் ஹேண்ட யூஸ் பண்ணிருக்க மாட்டான். சோ இது எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது கொலைகாரன் ரெண்டு பேரும் பிளான் பண்ணி தான் இந்த கொலையெல்லாம் பண்றாங்க. அந்த அவ்வளவு வெயிட்டான நபரை மரத்துக்கு மேல கட்டி தூக்கணும் அப்படின்னா ஃபிட்டான ஆளார்ன மட்டும் முடியாது, 2 பேரா இருந்தா ஈஸியா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கெஸ் பண்ணிருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோவுடைய உதவியால தான் இந்த கேஸை முடிக்கிறாங்க. அந்த 2வது கொலைகாரனையும் கண்டுபிடிக்கிறாங்க. பார்த்தா அவனும் பார்க்கிறதுக்கு இந்த தாடிக்கார மாதிரி இருக்கான். 2 பேருமே ட்வின்ஸ் போல மக்களே. இவனுங்க 2 பேருமே சேர்ந்துட்டு தான் அப்பாவால பாதிக்கப்பட்டு சைக்கோவா மாறி இந்த எல்லா கொலையும் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. இப்ப அந்த போலீஸே ஒத்துக்கிறாரு, உன்னுடைய உதவி இல்லாம இந்த கேஸை முடிச்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் நம்ம ஹீரோவை டிடெக்டிவ் உஜ்வாலன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ கிளம்பி வீட்டுக்கு போக அம்மா அப்பா எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அடுத்த சீன்ல கொலைகாரனை புடிச்சிட்டாரு. சந்தோஷமா லைப்ரரியில உட்கார்ந்துட்டு வழக்கம் போல கிரைம் நாவல்லாம் படிக்கும் போது அங்க அந்த குட்டி பையன் ஓடி வரான். உஜ்வாலன் நீங்க கிளம்பி வாங்க, இன்னொரு கிரைம் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு. மேபி இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சு இந்த படத்துடைய ஸ்டோரியும் முடிக்கிறாங்க.